விபத்து உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்த இந்தியா. பிளைட் டேக் ஆஃப் ஆன ஒரே நிமிஷத்துல வெடித்து சிதறியது எப்படி? பறிபோன 241 உயிர்கள். இதை பற்றி இந்த காணொலியில பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது MO ஷோ வித் ஷோபனா. அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட பிளைட் டேக் ஆஃப் ஆன ஒரு நிமிஷத்துல வெடித்து சிதறுது. விமானங்களை டிராக் செய்யும் பிளைட் ரைடார் 24 அவங்க ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. என்னன்னா, விமானம் டேக் ஆஃப் ஆகி ஒரு நிமிஷம் வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து சிக்னல் வந்ததாகவும், அதுக்கப்புறம் அந்த விமானத்தை பத்தி எந்த ஒரு சிக்னலும் வரல அப்படின்னும் அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. விமானம் புறப்பட்டு ஒரு நிமிஷத்துல வெடித்து சிதறி இருக்கு. இதை பத்தி ஏர் இந்தியா நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. எங்களுடைய விமானம் மதியம் 1:35க்கு டேக் ஆஃப் ஆனதாகவும், அது பறந்து ஒரு நிமிஷத்துல வெடித்து சிதறியதை நாங்க ஏத்துக்கிறோம். அந்த விமானத்துல கிட்டத்தட்ட 242 பேர் பயணிச்சதாகவும் சொல்றாங்க. 163 இந்தியர்களும் 53 பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்களும் 7 பேரு போர்ச்சுகீசியர்களும் ஒருவர் கனடாவை சேர்ந்தவராகவும் அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. பிளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரே நிமிஷத்துல பைலட் மேடேன்னு கத்திருக்காரு. மேடு அப்படின்றத வார்த்தைக்கு என்னன்னு அர்த்தம்னா, நாங்க ஒரு விபத்துல சிக்க போறோம், நாங்க ஒரு ஆபத்துல இருக்கோம் அப்படிதாக விமான போக்குவரத்து துறைக்கு ஒரு சிக்னல் அனுப்பியிருக்காரு. அதுதான் பைலட் கிட்ட இருந்து வந்த கடைசி சிக்னலாகவும் இருந்திருக்கு. ஒருவேளை இந்த பிளைட்டை ஓட்டின பைலட்டுக்கு ஒருவேளை அனுபவம் இல்லாதவராக இருந்திருக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டா அதுதான் இல்ல. அவர் 8200 மணி நேரம் பிளைட்டை ஓட்டி இருக்கிறதாகவும், அவருடைய துணை பைலட் 1100 மணி நேரம் பிளைட்டை ஓட்டி இருக்கிறதாகவும் அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க. ஒருவேளை இயற்கையினால இந்த விபத்து நடந்திருக்குமா? இதுல ஏதாச்சும் ஃபேக்ட் இருக்கானா? இருக்கு. பறவைகள்னாலையும் காற்று பலமா வீசுறதுனாலும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்கள் நடக்க அப்பப்போ வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த பிளைட்டுக்கு நடக்கல அப்படின்றதான் வல்லுநர்கள் சொல்றாங்க. விமான பாதுகாப்பு வல்லுநரான மார்க்கோச்சான் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது வானிலை சரியாக இருந்ததாகவும் நிலையாக இருந்ததாகவும் அவரு சொல்றாரு. வானிலையினால எந்த ஒரு பாதிப்பும் அந்த பிளைட் பறக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 241 பேர் உயிரிழந்திருக்காங்க. 242 பேர் தான் அந்த பிளைட்ல பயணிக்கும் போது ஒருவர் மாத்திரம் உயிர் தப்பியிருக்காரு. அவர் பேர் விஸ்வாஸ் குமார். அவர் எப்படி உயிர் தப்பியிருக்காருன்னா, எமர்ஜென்சி எக்ஸ்ட் வழியா மேல இருந்து கீழே குதிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 150 அடி மேல இருந்து கீழே குதிச்சு அவர் உயிர் பிழைச்சிருக்காரு. இந்த 242 பேர்ல 3 பேரு விமானத்துல இருந்து கீழே குதிச்சிருக்காங்க. அதுல ஒருவர் மாத்திரம் தான் உயிரோட இருந்திருக்காரு. மீதி 2 பேர் மேல இருந்து கீழே குதிக்கும் போதே இறந்திருக்காங்க. விமானம் கிட்டத்தட்ட 600 அடி தான் மேல பறந்து இருக்கு. ஆனா ஆக்சிடென்ட் ஆனது கிட்டத்தட்ட 150 அடி உள்ள ஒரு பில்டிங் மேலதான் மோதி இருக்கு. கம்மியான அளவுல தான் பறக்கப்பட்டிருக்கு விமானம். ஆனா எதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், இவ்வளவு உயிர் சேதமும் அதுல போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூல். கிட்டத்தட்ட 1 lakh லிட்டர் ஆஃப் ஒயிட் பெட்ரோல் அகமதாபாத் டு லண்டன் போறதுக்கு தேவைப்படுற ஒரு அளவு. பிளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரே நிமிஷத்துல ஒரு இடத்துல பிளாஸ்ட் ஆகும்போது அந்த 1 லட்சம் லிட்டரும் அங்க இருந்த எல்லா பயணிகள் மேலேயும் அது செதறுது. ஈவன் அங்க உயிர் பழைச்ச ஒருத்தர், அதாவது விஸ்வாஸ் குமார், அவர் மேலேயும் அந்த ஒயிட் பெட்ரோல் இருந்திருக்கிறத மருத்துவர்கள் சொல்றாங்க. நேற்றைய தகவலின்படி விமானத்துல பயணம் செஞ்சவங்க 242 பேர். அதுல ஒருவர் மட்டும் உயிர் தப்பிச்சிருக்காரு. மீதி 241 பேரும் இறந்திருக்காங்க. அந்த 241 பேர்ல குஜராத்தை சேர்ந்த ex-CM விஜய் ரூபானி அவர்களும் உயிரிழந்திருக்காங்க. இந்த விஜய் ரூபானி அவர் தன்னுடைய மகளை பார்க்க லண்டனுக்கு கிளம்பியிருக்காரு நேத்து. பரிதாபமா அவருடைய உயிரும் நேத்து போயிருக்கு. 241 பேர் தான் இறந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. இந்த பிளைட் அங்க உள்ள ஒரு மெடிக்கல் காலேஜ் மேல போயிட்டு மோதுது. அதாவது மெஸ்ல, அந்த மெடிக்கல் காலேஜோட மெஸ் மேல போய் மோதும் போது அங்க மதியம் லஞ்ச் சாப்பிட்டு இருந்த டாக்டர்ஸ், ஸ்டூடெண்ட், லெக்சர்னு சொல்லிட்டு எல்லாருமே இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 50ல இருந்து 60 பேர் அங்க உயிரிழந்ததாகவும் கூறப்படுது. இன்னும் 5-6 பேர் தேடுதல் பணியில தீவிரமா தேடிட்டு இருக்கின்றதாகவும் தெரிவிக்கிறாங்க. 3 பிரிவு கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவை வச்சு இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல தேடுதல் பணியில ஈடுபட்ட ஒருவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, கொஞ்சம் பேர் காணவே இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்த மெட்டல்ஸ் கூட உருகி ஊத்தி இருக்கு இந்த ஹீட்டால. சோ அந்த பீப்புள்ஸோட உடம்பு கூட இல்லாம சாம்பலா கூட போயிருக்கலாம் அப்படின்னு அவர் கண்ணீர் மல்க ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 கோடி தருவதாக டாடா நிறுவனம் நேத்து அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. விபத்துல சிக்கி காயமடைஞ்சவங்க மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கான பிரதமர் மோடி அவங்க கிட்ட நலம் விசாரிச்சிருக்காரு. இந்தியாவிலேயே
ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு நிமிஷத்துல இவ்வளோ பெரிய விபத்தை ஏற்படுத்தி இவ்வளோ மேசிவான ஒரு டெத் ஆனது இதுதான் முதல் முறை. இந்த விமானத்துல 2 பிளாக் பாக்ஸ் இருந்ததாகவும் அதுல ஒண்ணு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னொன்னு தேடுதல் பணியில ஈடுபட்டுட்டு வராங்க. ஜெனரலாவே பிளாக் பாக்ஸை கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி எந்த அறிக்கையும் வெளியிட மாட்டாங்க. கவர்மெண்ட் இதை விசாரிச்சு இந்த விசாரணை அறிக்கையை வெளியிடணும். ஏன் வெளியிடணும்னா இந்த விபத்து ஏன் நடந்துச்சு அப்படின்ற ஒரு காரணம் அந்த பிளாக் பாக்ஸ்ல தான் இருக்கும். இந்த அறிக்கையை கவர்மெண்ட் விசாரிச்சு இந்த அறிக்கையை வெளியிடும் போது மற்ற ஏர்கிராஃப்ட் நிறுவனங்கள் அந்த தப்பு தங்களோட ஏர்கிராஃப்ட்ல நடக்காதபடி அவங்க முன்னாடியே பிரிவென்ஷன் பண்ணிப்பாங்க. இதனால பெரிய பெரிய விபத்துகள் தடுக்கப்படலாம். மேலும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோபனா. நன்றி, வணக்கம்.